உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தவறான ஊசி செலுத்தப்பட்டதால் பச்சிளம் குழந்தையின் கை அழுகிவிட்டதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த 5ஆம் தேதி பிறந்த அக்குழந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் தாத்ரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அங்கு குழந்தைக்கு செலுத்திய ஊசியால் குழந்தையின் கை வீங்கி நீல நிறமாக மாறி அழுகத் தொடங்கியதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். நிலைமை மோசமானதால் குழந்தையை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற பரிந்துரை செய்துள்ளனர். தற்போது குழந்தையின் கையை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் பெற்றோர் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களும் காய்கறிகளும் சேதமடைந்து விவசாய மக்களை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளன. திருச்சி, பனையபுரம், உத்தமர்சீலி உள்ளிட்ட கிராமங்களில் குறுவை அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சுமார் 1500 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து அழுகிய நிலையில் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான சவேரியார் சமுத்திரம், மாரந்தை, ஓரிவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் சம்பா பயிர் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. தஞ்சை, திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளான அம்மன்பேட்டை, பகவதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக 200 ஏக்கர் சம்பா பயிர் நீரில் மூழ்கியுள்ளது. வயல்களில் நிரம்பியுள்ள நீரை வெளியேற்ற முடியாமல் விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்பட்டு 10 நாட்கள் மட்டுமான சம்பா பயிர் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மீண்டும் நிலத்தை உழுது அடுத்த கட்ட பணிகளை தொடங்கியுள்ளனர். பல்வேறு இடங்களில் வடிகால் சரியான முறையில் அமைக்கப்படாத நிலையில் பயிர்கள் நாசமானதாகவும் ஏக்கருக்கு 40,000 வரை செலவு செய்துள்ள நிலையில் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக காவிலோரை உள்ளிட்ட இடங்களில் கேரட், பூண்டு, புரோக்கோலி உள்ளிட்ட காய்கறிகள் அழுகி உள்ளன. இதேபோன்று சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காளான்கள் நீரில் மூழ்கின. ஒரு கோடியே 23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.